தமிழ்நாடு சொல்லல, இந்தியா சொல்லல, உலகத்தின் முன்னணி ஏடுகள் பதிவு செய்கிறது. இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான். எப்படி சும்மா வந்துருமா? 4 வருடத்திற்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தலை சந்தித்த போது கட்ட சரியில்லை, ஜோசியம் பார்த்துட்டோம், ஆருடம் பார்த்துட்டோம், முதல்வராக வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு செய்தியில விவாதத்துக்கு கூட வர்றது கிடையாது. ஆளே அட்ரஸ் இல்லை. ஆனால் சொன்னவர்களை எல்லாம் தாண்டி கலைஞர் இல்லை, இனிமேல் திமுக என்ன ஆகும் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2020, 21, 22 நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 3 முறை அதற்கு இடையில் நடந்த இடைத்தேர்தல் என்று 11 தேர்தல்களில் யாரையும் பிஜேபியை, அதிமுகவை ஒரு இடம் கூட வெல்ல விடாமல் வென்று காட்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எப்படி நடந்துச்சு? டிவியில் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாரு, 2 முறையெல்லாம் திமுக தொடர்ந்து ஜெயிச்ச வரலாறே இல்லைன்னாரு. இப்போ நான் சொன்னேன், பாதி வரலாறு தான் பார்த்துருக்கீங்க போல. தொடர்ந்து 2 இல்லை, 11 தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறது. அதோடு சேர்த்து கொள்ளுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றே தீரும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அது எப்படின்னா, புதிதாக வந்தவர்கள், பழசா இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் எதுக்கு போட்டினா, யார் எதிர்கட்சியா இருப்பதுதான் போட்டியை தவிர ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். எப்படி சொல்றோம்? துணிச்சலா சொல்றோம்னா, இது ஆருடமோ ஜோசியமோ கிடையாது. நான் பெரியாரியவாதி. எதை வைத்து சொல்லுகிறோம்னா, இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்த திட்டங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்த அனைத்து மக்கள் நல திட்டங்களும் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் சேர்ந்து இதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள். பலன் பெற்ற அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம்தான் நிற்பார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு 5 திட்டங்களை மட்டும் நான் விரிவுபடுத்தி சொல்றேன். இங்கு தாய்மார்கள் வந்திருக்காங்க. நான் வந்த உடனே இந்த கூட்டம் எப்படி அலைமோதியது உங்களுடைய மாவட்ட கழக செயலாளரை பார்த்தேன். வந்திருக்கக்கூடிய 3/4 பேர் இளைஞர்கள். இளைஞர்கள் எழுச்சியோடு ஒரு மாவட்ட கழக செயலாளரை வரவேற்கிறார்கள். அவர் மேடைக்கு வருகிறார். மேடைக்கு வந்த பிறகு அவர் பேசிய அந்த பேச்சு, அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு, இந்த 2லும் செய்ததை தான் சொல்லி இருக்கிறோமே தவிர கதை பேசவில்லை. ரெடி ஆக்ஷன் ஷூட்னு சொல்லி நடிக்கல, கத்தல, ஒன்றும் பண்ணல, செய்ததை சொல்லி இருக்கிறோம். அப்படி என்னங்க செஞ்சிட்டீங்க? காவல்துறை அதிகாரிகள் காவலுக்கு நிற்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் அந்த காவல்துறை அதிகாரிகளை ஆண்களை பார்த்துருப்பீங்க? இந்த பக்கம் இந்த கூட்டத்தில் நின்று இவர்களை எல்லோரையும் தாண்டி பெண் காவல்துறை அதிகாரிகள் போனாங்க. தமிழ் சமூகத்தில் காக்கி உடுப்பை போட்டுக்கிட்டு நிற்கிற ஒரு பெண் காவல்துறை அதிகாரியும் 2 தலைவர்களுக்கு தங்கள் வாழ்நாளில் நன்றி சொல்லணும். யாருக்கு தெரியுமா? ஒன்று, காவல்துறையிலையும் இராணுவத்திலையும் பெண்களை நியமிக்கணும்னு சொன்ன தந்தை பெரியாருக்கும், பெரியார் சொன்ன போது கலைஞர் குழந்தை, அந்த குழந்தை வளர்ந்து முதலமைச்சராகி இதை நிறைவேற்றுவார்னு பெரியார் நினைத்திருக்க மாட்டார். 1973 பெண்களை காவல்துறையில் தமிழ்நாட்டில் நியமித்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பெண்கள் செல்லக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒரு இடத்தில் இத்தனை கூட்டம் நிற்கிறீங்க, பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு, ப்ரொஜெக்டர் இருக்கு, ஒருத்தர் கூட வந்து எப்பா தள்ளி நில்லுப்பா ஸ்பீக்கர் விழுந்துற போது, எப்பா தள்ளி நில்லுப்பா ப்ரொஜெக்டர் விழுந்துற போது, எப்பா தள்ளி நில்லுப்பா ஃப்ளக்ஸ் விழுந்துற போதுன்னு சொல்லல. ஏன் சொல்லலன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாட்டை வகுத்த போது கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு இந்த இயக்கம் இருக்கும்னு சொன்னாரு. அப்ப ஐயா பெரியார் சொன்னாரு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லுகிறீர்கள், கட்டுப்பாடு 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 என்று இருந்தால் கடமையும் கண்ணியமும் தானாக வந்துவிடும் என்று சொன்னார். அப்படி கட்டுப்பாட்டோடு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சொல்லுகிறேன், நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல்
ஒரு இடத்தில் அமர்ந்து கூட்டம் கேட்கிறப்ப இங்க இருக்கவங்க எல்லாருடைய லட்சியமும் என்னன்னு கேட்டா, அரசியலில் பல லட்சியங்கள் இருக்கலாம். அரசியலில் இந்த இடத்துக்கு வரணும், இந்த சீட்டு வாங்கணும், என்ன வேணா கனவு இருக்கலாம். ஆனால் ஒரு பெற்றோராக இங்க இருக்கவங்க எல்லாருடைய மேடையில் இருப்பவர்கள் தொடங்கி கடைசியில கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்க ஐயாமாரு அக்காமாரு வரைக்கும் உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா, எப்ப நான் படிக்கல, என் பிள்ளை எப்படியாவது நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க. ஒண்ணு, நீங்க முதல் தலைமுறை படிச்சவங்களா இருந்தீங்கன்னா, நான் படிச்சு ராமநாதபுரத்தோட நின்னுட்டேன், என் பிள்ளைய பெரிய இடத்துக்கு வேலைக்கு அனுப்பணும், அரசு பணிக்கு அனுப்பணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். அப்படிதானே? இல்ல வேற யாராவது இல்ல பள்ளிக்கூடம்லாம் அனுப்ப வேணாம், வீட்டுல வச்சுக்கலான்னு இருக்கமா? இருக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க உங்க பிள்ளைங்க மேல அக்கறையா, என் பிள்ளை படிக்கணும், படிப்பு கெட்டக்கூடாது, நாசமா போயிடக்கூடாதுன்னு நினைச்சா அது நம்ம பெத்தவங்கன்ற அக்கறை சார். ஆனா ஒரு பக்கம் ஒரு ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா மோடி என்ற அந்த பாசிச கூட்டம், இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி 3வது 5வது 8வதுக்கு பப்ளிக் எக்ஸாம்ன்றாங்க, பொது தேர்வுன்றாங்க. தயவு செய்து இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைகுனிய விடமாட்டேன்னு முழக்கம் எழுப்புறாருன்னு சொன்னா தலை நிமிர்ந்து நிற்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கழக முன்னோடிகளுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய வறுமை நிறைந்த பகுதியாக இருந்திருக்கும்னு. எவ்வளவு ராமநாதபுரம் மட்டும் இல்ல, பீகாரை விட தமிழ்நாடு வறுமையில் இருந்தது. பீகாரை விட தமிழ்நாடு பட்டினியில் இருந்துச்சு 1960ல. ஆனா இன்னைக்கு என்ன நிலை? பட்டினி வறுமை என்பதை கண்ணால் கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்தியாவில் வறுமையை ஒழித்த மாநிலங்களில் பட்டியலில் முதன்மை மாநிலமாக திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு இருக்கு. அப்ப எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்னு நினைச்சு நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறப்ப 3rd 5th 8th பொது தேர்வாம். அருமை சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, பொதுவாக நின்று கேட்கக்கூடிய பொதுமக்களே, 3வது படிக்கிற பச்சிலம் குழந்தை அந்த பிள்ளை கரங்களில் கைகளில் பேனாவை பிடிச்சு பொது தேர்வு எழுத முடியுமா? சரி, எழுதி அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ராமநாதபுரத்துல ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு பரீட்சை வைக்கிறாங்க. முதல் தலைமுறை கிராமத்துல இருந்து வருது அந்த குழந்தை. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா, 5வது 8வதுல ஃபெயில் ஆயிட்டா என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டா, புதிய கல்விக் கொள்கை என்ற பேரில் மோடி சொல்லுகிறார் குலக்கல்வி திட்டத்தை கத்துக் கொடுப்பாங்களாம், தொழிற்கல்வியை கத்துக் கொடுப்போன்றாங்க. இங்க நம்முடைய தொழில்லாம் என்னவா இருந்துச்சு? விவசாயம் பார்த்திருப்போம், தினக்கூலியா இருந்திருப்போம், அன்றாடம் காய்ச்சிகளாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் டெய்லரா இருப்பாங்க, பெட்டிக்கடை வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல. ஓரத்துல நிக்கக்கூடிய தாய்மார்கள் வரைக்கும் நான் சொல்றேன். அப்படி இருக்கவங்க பிள்ளைக்கு பொது தேர்வுன்னு சொல்லி இல்லைங்க ஏத்துக்க முடியாதுன்ட்டாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஓ, ஏத்துக்க மாட்டீங்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்க மாட்டோங்க. எவ்வளோ கொடுக்கணும்? 2152 கோடி ரூபாய். இந்த 2152 கோடி ரூபாய் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, மோடி அமித்ஷா வீட்டு காசு கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். அதை நீ திரும்ப கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏங்க கொடுக்க மாட்டீங்க? 2 கண்டிஷன். ஒன்று இதை ஏற்றுக்கணும், இன்னொன்று ஹிந்தியை ஏற்றுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அமைச்சர் அழுதாரு, ஏன்பா ஹிந்தி ஏற்றுக்கங்கப்பா, ஹிந்தி ஏற்றுக்கங்கப்பான்ட்டு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிடுச்சு. ஒரே ஒரு மாநிலம் சொல்லுகிறது, எப்பக்கம் புகுந்திடும் ஹிந்தி, எப்படை கூட்டி வரும் ஹிந்தி, அற்பமென்று அதை நாங்கள் தவிர்த்திடுவோம், ஹிந்தியை புதைத்திடுவோம், அதன் ஆதிக்கத்தை புதைத்திடுவோம் என்று சொல்லக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு 38ல நின்னுச்சு, 68ல நின்னுச்சு. அது செய்தி இல்ல. இன்றைக்கும் ஹிந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய பெரும்படையை இந்த கருப்பு சிவப்பு கொடி தாங்கி நிற்கிறதுன்னு சொன்னா இல்லைங்க ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? காரணத்தோடு சொல்லுகிறோம். எங்க பிள்ளைங்கெல்லாம் ராமநாதபுரத்துல படிச்சுட்டு, பரமக்குடியில படிச்சுட்டு, காரைக்குடி சிவகங்கையில படிச்சுட்டு, தேவகோட்டையில படிச்சுட்டு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போறது கிடையாது. எங்க பிள்ளைங்க நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசிட்டு வெளிநாடுகளுக்கு மேலை நாடுகளுக்கு சென்று வேலை பார்க்க போறாங்க. அதனால எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். 1967 முதலமைச்சராக வந்த பிறகு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டை ஆளும். தமிழோ ஆங்கிலமோ, இதை நம்ம மொழி கொள்கையோடு பேசிக்கிட்டு இருக்கோம். அது மொழியோடு மட்டும் சார்ந்தது அல்ல.
என் பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் உயர உயர பறக்கட்டும், உலகம் முழுவதும் பறக்கட்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார். அப்ப முதல்வர் சொல்றாரு, எங்க பிள்ளைங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை, ஆங்கிலம் தேவை. இது ரெண்டும் ஏத்துக்கலனா நல்லா கேட்டுக்கங்க, பொதுவாக நின்று கூட்டம் கேட்கக்கூடியவங்க கேட்டுக்கங்க, 5000 கோடி தரோம் ஏத்துக்கிட்டா. முதுகெலும்போடு ஒரு முதலமைச்சர் சொன்னார், பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய ஒன்னையும் நாங்க ஏத்துக்க முடியாது. 5000 கோடி தந்தாலும் சரி, 10,000 கோடி தந்தாலும் சரி, ஹிந்தியை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்பதை சொல்லக்கூடிய நெஞ்சுரம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளாமல் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டதால் தலை நிமிர்ந்து நிற்கிறோம், தமிழும் ஆங்கிலமும் கற்று தலை நிமிர்ந்து நிற்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் இதை தலைகுனிய நான் விடமாட்டேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார். ரெண்டாவது, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கிற காசை அவங்க அந்த 2152 கோடி ரூபாயில வருது. தயவு செய்து இளைஞர்களே, சகோதரிகளே, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அதிமுக பிஜேபியில தெரியாதனமா இருக்கவங்க கிட்ட போய் சொல்லுங்க, காலை உணவு திட்ட பயனாளிகள் யாரு? மாணவர்களா? தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்ல செய்தி. ஒசூர் பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு குழந்தைய நிப்பாட்டி வச்சு செய்தியாளர்கள் ஏதாவது பேசுற அமைச்சர் எதையாவது சொன்னாருன்னா அதை வெட்டி ஒட்டிடலாம்னு நினைப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. ரெட்டை ஜடை போட்டுட்டு, அரசு பள்ளி யூனிஃபார்மை போட்டுட்டு, பீகார்ல இருந்து வந்திருக்கேன்னு. எத்தனை வயசுமா? 8 வயசு, 3வது படிக்கிற குழந்தை. ஏமா பீகார்ல படிக்காம இங்க வந்த? நான் 8 வயசு வரைக்கும் பீகார்ல படிக்கலங்க, இப்பதான் வந்திருக்கேன். அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, ஏன் சார் பீகார்ல படிக்காம இங்க வந்து படிக்க வைக்கிறீங்கன்னு. நான் ஒரு தொழிலாளி, நாள் தினக்கூலி தான், காலையிலையும் சாப்பாடு போட்டு மதியமும் சாப்பாடு போட்டு புத்தகமும் கொடுத்து இலவசமாக தமிழ்நாட்டில் தான் படிக்க வைக்கிறார்கள், அதனால நான் இங்க வந்திருக்கேன் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. நீங்க எந்த செய்தி தொகுப்புல போய் பார்த்தாலும் ஆதாரம் இருக்கு. அப்பதான் நாங்க சொல்றோம், மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, அவர்களோடு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக தோழர்களே, உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு செய்தி சொல்லணும்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளை மட்டும் வாழ வைக்கவில்லை, உங்களால் வாழ வைக்க முடியாமல் போன வட இந்திய குழந்தைகளையும் சேர்த்து தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த பிள்ளைகளுக்கும் தந்தையின் இடத்திலிருந்து காலை உணவு திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அப்ப முதல்வர் சொல்றாரு, எதற்காகவும் இந்த திட்டங்களை விட்டு கொடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். 3வது செய்தி, படிச்சுட்டோம், படிக்க வச்சுட்டோம், தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதன்மையில் கல்வின்னு சொல்றீங்க, வேலை வாய்ப்புக்கு என்னங்க பண்றது? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். நான் என்ன அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் போல அடிமையாக இருப்பவரா? உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தொழில் முதலாளிகளை, முதலீட்டாளர்களை ஈட்டி தமிழ்நாட்டில் சர்வதேச நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு அந்தந்த மண்ணிலேயே தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு 70 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உறுதி செய்திருக்கிறார். இப்ப நீங்க கேட்கணும், இதனால இங்க உட்கார்ந்து கூட்டம் கேட்கிற நமக்கோ ராமநாதபுரத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கோ என்ன லாபம்னு கேட்டா, தென் பகுதிகளிலே ஜாதிய மோதல்கள் நடக்கிற போது, பிரிவினைகள் நடக்கின்ற போது அந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்போடு இருந்து தலை நிமிர்ந்து நின்றால் அது குறைக்கப்படும் என்ற நோக்கத்தோடு தென் பகுதிகளுக்கு பல தொழில் வாய்ப்புகளை இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால் பலனடைய போவது இங்க இருக்கக்கூடிய நம்ம தான். 4வது செய்தி, அருமை தோழர்களே, இந்த கருப்பு சிவப்பு கொடி பறக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த கொடியை பார்க்கிறப்ப இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், என் வயது ஒத்தவர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாரும் அவங்க பேருக்கு பின்னாடி பிடிச்ச நடிகர் நடிச்ச படத்தெல்லாம் போடுவாங்க. இந்த ஒரு படத்துல, வடிவேல் படத்துல கூட வரும், மாட்டு ரவி, சாரப்பாம்புன்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பேரை படத்துல நடிச்சவங்க பேரை போட்டுக்குவாங்க. ஆனால் ஒரு கட்சி, ஒரு இயக்கம் எதை பெருமையா போட்டுக்குதுன்னு சொன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி நெருக்கடியை கொடுக்கிறோன்ற பேர்ல திமுகவையும் திராவிடர் கழக தோழர்களையும்
எமர்ஜென்சின்ற பேர்ல அடைச்சு வச்சப்ப 50 வருஷம் கழிச்சு ஒருவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் எதை பெருமையாக போட்டுக் கொள்கிறார் என்று சொன்னால் மிசா என்பதை அடையாளமாக போடக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை பார்த்த உடனே ஐயா அவருடைய பெயருக்கு முன்னால் எனக்கு அழைப்பதலில் முதல்ல அவர் பெயர் தான் கண்ணுக்கு பட்டுச்சு. ஏன் தெரியுமா இவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு சொல்றேன்? ரொம்ப அசால்ட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கருப்பு சிவப்பு கொடியை பார்ப்போம். அது சாதாரணமாகலாம் ஏற்றப்படல. முன்னோடிகள் நிறைய பேர் நேரடியா சொல்லி நான் கேட்டிருக்கேன். நைட்டு போய் கொடி கட்டுவாங்க, காலையில கொடி கம்பங்கள் அறுத்து எரியப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டா, நீயே மின்கம்பத்துல ஏறப்பா இறங்குப்பான்னு சொன்னா கோபம் வருது. ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் நீ யாரா இருந்தாலும் நான் தரம் தாழ்ந்து பேசுவேன்னு சொல்லக்கூடிய புதிய பழைய நடிகர்களுக்கு மத்தியில் கொடி கம்பங்கள் அறுத்து வீசப்பட்ட போது அதை யாரை கட்டினாங்களோ அவங்கள கட்டி வச்சு அடிச்சாங்க. காலையில பார்த்தா கரண்ட் கம்பத்துல அவர்களை தேசிய கட்சிக்காரர்கள் கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க. இனிமே இந்த கொடி கம்பம் இங்க ஏத்தக்கூடாதுன்னு வாங்க, ஆளே தெரியாம மாத்திடுவேன்னு வாங்க. ஆனால் இன்றைக்கு கொடியை கட்ட விட மாட்டேன்னு சொன்ன இடத்துல, பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன்னு சொன்ன இடத்துல, பெரியார் கண்ட சுயமரியாதை இயக்கத்திற்கு 100 ஆண்டு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 75ஆம் ஆண்டை நிறைவு செய்து முப்பெரும் விழாவை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? இங்க சிறுபான்மையினர் தோழர்கள் இருக்காங்க. ராமநாதபுரத்தில் இது எனக்கு புதிய மேடை கிடையாது. ஏற்கனவே இங்கு நடந்த புத்தக திருவிழா மனிதநேய மக்கள் கட்சி கூட்டத்தில் பேசுறப்ப நான் எப்போதும் பார்ப்பேன், முன்வரிசையில இஸ்லாமிய மக்கள் எப்போதும் நாங்கள் திமுகவின் பக்கம்தான் என்பதை எல்லா நேரத்திலும் சொல்லி அமர்ந்திருப்பார்கள். அந்த உணர்வு ஏன் தெரியுமா வருது? இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அத்தனை சட்டங்களை கொண்டு வந்த போது எல்லா மாநிலங்களும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப வரலாற்றிலேயே சட்டமன்றத்திற்குள் நின்று இஸ்லாமிய மக்களுக்காக கொள்கை முழக்கம் எழுப்பிய முதலமைச்சருக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். அந்த உணர்வோடு இன்றைக்கு முதல்வர் சொல்லுகிறார், தலை நிமிர்ந்து மத வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய எங்கள் மக்களை தலைகுனிய விடமாட்டேன். 5வது செய்தி, பிளவை ஏற்படுத்தி நிறைய கட்சிகளை கொண்டு வந்து ஆட்டத்தை கலைச்சு விடலான்னு நினைச்சு இன்றைக்கு அதிமுகவினுடைய பெயரில் அண்ணா இருக்கிறார். ஆனா அவங்க ஒருத்தர்கிட்டயும் அண்ணா இல்ல. அண்ணா எங்க இருப்பார்னு சொன்னா, மாநில சுயாட்சியின் நாயகன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், இந்தியாவினுடைய பரந்துபட்ட பாராளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள போய் நின்னுகிட்டு நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுரத்தோடு இருந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவருடைய பெயர் தாங்கிய கட்சி எது நடந்தாலும் அமித்ஷா கிட்ட போய் கேட்கிறாங்க, தயவு செய்து மான உணர்ச்சி கொண்ட கடைசி சொட்டு ரத்தத்தில் மான உணர்ச்சி இருந்தால் கூட உண்மை அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய முதல்வரின் பக்கம் தான் நீங்க நிக்கணும். காரணத்தோடு சொல்றேன், உங்களுடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெயரை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும்னாலும் அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரலனாலும் அதையும் எதிர்த்து கேள்வி கேட்டு சாதித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தான் இருக்கிறார். நீங்க கார் மாறி மாறி போறீங்க. அப்ப நிறைய பேர் செய்தியாளர்கள் கூட சொன்னாங்க, எங்க தலைமையகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போறீங்களேன்னு. நாங்கள் சொன்னோம், ஐயா எடப்பாடி பொய் சொல்லல, அதுல என்ன பொய் இருக்கு? எடப்பாடி அவர்களுடைய தலைமையிடம் அமித்ஷா வீட்டில் இருக்கு, அவர் உண்மையை சொல்லிட்டு தான் அங்க போனாரு. இந்த முறை ஒருத்தரா போய் பார்க்கறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா என்று கேட்டபோது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த தனி மனிதர், ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் சொல்லுகிறார், இருக்கும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை பிளவு கூட இல்லாமல் கலைஞர் இருந்தபோது எப்படி இருந்ததோ அதைவிட பல மடங்கு கட்டுப்பாட்டோடு இவர்கள் திரண்டு நிற்பார்கள் என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார். அதனால்தான் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நாம் எல்லோரும் ஓரணியில் இருக்கோம். நாம் இல்லைனா யாரு? தமிழ்நாட்டின் மக்கள் ஓரணியில் நிற்கிறோம்.
தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நிற்கிறார்கள்னு சொன்னா அது காலை உணவு திட்டமா இருக்கட்டும், மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்தியா அடைய முடியாத இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றதாக இருக்கட்டும். இது அனைத்திலும் தமிழ்நாடு ஓரணியில் இருக்கிறது. அந்த ஓரணிக்கு என்ன பேர்னு சொன்னா கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட அணி. எதிர்த்தாப்புல யார் இருக்காங்கன்னு கேட்டா, கல்வி உரிமையை கொடுக்க மாட்டேன், வேலை வாய்ப்பு உரிமையை கொடுக்க மாட்டேன், ஜிஎஸ்டி வரியால் மனிதர்களை, மக்களை, இந்தியர்களை கொடுமைப்படுத்துவேன், ஜாதி மத மோதல்களை ஏற்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஆரிய பாசிச பிஜேபியும் அதிமுகவும் எதிரணியில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமை, வாக்காளர் திருத்த சட்டத்தின் பெயரால் இஸ்லாமியர்களையும் பட்டியலின மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நிற்கிறோம். எதிரணி வீழ்ந்து போகும், இல்லாமல் போகும் என்ற செய்தியை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார். அருமை சகோதரர்களே, 2026 தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். ஓரணியில் தமிழ்நாடு வெல்லப்போவது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்ற உறுதியோடு செல்லுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.